குறைந்தபட்சம் ஒரு தேர்ச்சி தலைமை நாங்கள் எதிர்பார்த்ததில் தேர்ச்சி பெறுகின்ற அளவுக்கு ஒரு சில தொகுதி பொறுப்பாளர்கள் அதை செய்திருக்கிறார்கள். ஒரு சில தொகுதி பொறுப்பாளர்கள் புதிதாக நாங்கள் இப்போதுதான் பொறுப்புக்கு வந்திருக்கிறோம், எங்களுக்கான கால அவகாசங்களை கொஞ்சம் மாதம் தாருங்கள், நாங்கள் முறையாக தலைமை சொல்லுகின்ற அந்த பணிகளை செய்து தருகிறோம் என்று கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதில் போட்டி இல்லாமல் யாரெல்லாம் சட்டமன்ற தொகுதிகளிலே எல்லா பொறுப்புகளுக்குமான வேட்புமனுவை தாக்கல் செய்து போட்டி இல்லாமல் அந்த பதவிகளை பகிர்ந்து அளித்து கட்சியினுடைய கட்டமைப்பு பணிகளை நாங்கள் செய்து தருகிறோம், அப்படி இல்லை என்றால் எங்கள் பொறுப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற உத்தரவாதத்துடன் இன்றைக்கு பல முக்கிய நிர்வாகிகள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறீர்கள். அந்த வேட்புமனுக்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டு 300க்கும் மேற்பட்ட பதவிகளை இப்போது நாங்கள் அறிவித்து உங்கள் அனைவருக்கும் அதற்கான நியமன கடிதங்களை 300 பேருக்கும் நானே உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். அதனால் முதலில் ஒரு சட்டமன்ற தொகுதி தலைமை செயலர் அறிவிப்பார். சட்டமன்ற தொகுதி வாரியாக தான் இங்கு அமர வைக்கப்பட்டிருக்கிறது. தொகுதியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர். அடுத்தது 20 அணிகள்: மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, கொள்கை விளக்கணி, விளையாட்டு அணி, வழக்கறிஞர் அணி, விவசாய அணி, கலை இலக்கிய பண்பாட்டுத்துறை என்று 20 அணிகளுக்குமான பொறுப்பாளர்களை தொகுதி அளவில் நியமனம் செய்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டப்பட்டு தொகுதி அளவில் செயலாளர்களை கொண்டு இந்த தேர்தலை நாம் சந்திப்பதா, அல்லது ஏற்கனவே இருந்தது போல் பிரிக்கப்பட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி மாவட்ட செயலாளர், தலைவர், பொருளாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர் உள்ளிட்ட பதவிகளை நியமனம் செய்து கட்சி சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதா என்பதை கட்சியினுடைய மாநில உயர்மட்ட குழு, மாநில செயற்குழு, மாநில பொதுக்குழு 3 குழுக்களிலும் விவாதித்து அதற்கு பிறகு அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு மாநகர தொகுதியாக இருந்தால் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளடக்கிய ஒரு மாநகர மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் பதவிகள் அளிக்கப்படும். அல்லது கடுமையான போட்டிகள் இருந்தால் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற அளவில் நியமனம் செய்யப்படும். இது எல்லாம் அவரவர்களுக்கு பின்னால் இருக்கிற மக்கள் செல்வாக்கை கருத்தில் கொண்டுதான் இனிவரும் காலங்களில் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்படும். செய்யப்பட்டவர்கள் தொடர்வார்கள். வெறுமனே கடந்த காலங்களில் பதவியை பெற்றுக்கொண்டு உறுப்பினர் சேர்க்கை இல்லாமல், கிளை அமைக்காமல், அவர்களை சார்ந்த ஒரு 4-5 பேரை வைத்துக்கொண்டு மட்டும் இங்கே நாங்கள் தான் கட்சி, நாங்கள் தான் தொகுதி, நாங்கள் தான் மாவட்டம் என்கிற நிலை இனிவரும் காலங்களில் இருக்காது. இனிவரும் காலங்களில் உழைப்பவருக்கும் அவருக்கு பின்னால் இருக்கிற மக்கள் செல்வாக்கின் அடிப்படையிலும் தான் பொறுப்புகள் வழங்கப்படும். நான் எல்லா கூட்டங்களிலும் சொல்வது போல் நீங்கள் அனைவரும் முதலில் உங்கள் குடும்பத்தை கவனிக்கணும். வாரத்தில் 2 நாள் சனி ஞாயிறு, அந்த வார 2 நாட்களில் முழு நேரமாக இந்த கட்சி வளர்ச்சிக்கு நீங்கள் பங்காற்றணும். கட்சி தலைமை அழைக்கின்ற மாநில செயற்குழு, பொதுக்குழுகளில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். இப்போது கணினி உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஒரே நேரத்தில் கூட 1000 பேரோடு நாம் காணொளி காட்சியினூடாக உங்களை சந்தித்து கட்சி வளர்ச்சிக்கு பேசலாம். அதனால் நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூராட்சி செயலாளர் அளவில் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அவர்கள் மட்டும் வர வேண்டும், அல்லது காணொளி கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று தலைவர், பேராட்சி தலைவர், நகராட்சி தலைவர், ஒன்றிய தலைவர் மட்டும் கலந்து கொள்கின்ற கூட்டம் என்றால் அவர்கள் மட்டும் வர வேண்டும். தொகுதி செயலாளர்கள் மட்டும் அழைக்கப்பெற்றால் தொகுதி செயலாளர் மட்டுமே பங்கெடுக்க வேண்டும். தொகுதி தலைவர் அழைத்தால் தொகுதி தலைவர் மட்டுமே பங்கெடுக்க வேண்டும். யாரை அழைக்கிறோமோ அவர்கள் தான் பங்கெடுக்க வேண்டும். இப்ப இங்க கூட 300 நிர்வாகிகளுக்கு என்று ஏற்பாடு செய்யப்பட்டு 300 இருக்கைகள் போடப்பட்டிருக்குது. இதுல நியமனம் பெறாதவர்கள் ஒரு சில பேர் வந்து அமர்ந்துட்டீங்க. இப்ப இங்க இருக்கைகள் ஷார்டேஜ் ஆகி போச்சு. ஆக அந்த மாதிரி சிக்கல்கள் எதிர்வரும் காலத்தில் வரக்கூடாது. அது காணொளி காட்சி ஊடாக இருக்கலாம், அரங்குகளில் நடைபெறுகின்ற கூட்டமாக இருக்கலாம்,
இது போன்ற திருமண மண்டபங்களிலே நடைபெறுகின்ற கூட்டங்களாக இருக்கலாம், ஓட்டல்களில் நடைபெறுகின்ற கூட்டங்களாக இருக்கலாம். எல்லாவற்றையும் ஒரு முறைப்படுத்தப்பட்ட, ஒழுங்கு செய்யப்பட்ட, ஒரு கட்டமைக்கப்பட்ட பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் ஒழுக்கம் முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு இங்க தொகுதி செயலாளர்கள் உட்கார்ற இடத்துல தொகுதி துணைத் தலைவர், துணை செயலாளர் வந்து உட்காந்துட்டா, தொகுதி தலைவர் செயலாளர் அங்க இங்கே வச்சு கடைகோடியில் உட்கார்ந்தா அவர்களுக்கு மனசு வருத்தப்படும். அதனால கட்சியினுடைய அந்த மரபு என்று சொல்வார்கள், புரோட்டோகால், அந்த மரபை அவசியம் நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஏற்கனவே இருந்த அனைத்து மாநில பொறுப்புகளும் கலைக்கப்பட்டு விட்டன. நகர ஒன்றிய பொறுப்புகள் அனைத்தும் கலைக்கப்பட்டு விட்டன. இப்போது யார் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்களோ, முறையாக தலைமைக்குரிய கட்டணத்தை செலுத்தியிருக்கிறார்களோ, யார் அந்த தொகுதியில் செயலாளரோ தலைவரோ அந்த தொகுதியில் கூடிய அளவிற்கு தலைமை திருப்தி கொள்கின்ற வகையில் உறுப்பினர் சேர்த்து தந்திருக்கிறார்களோ அவர்கள் பரிந்துரை செய்த பதவிகளை இப்போது நாங்கள் அறிவித்து தருகிறோம். இதிலே திடீரென்று சமீப காலமாக வந்து இணைந்தவர்கள் எங்களுக்கு பதவி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதை தலைமை நிலைய செயலாளரிடம் முறையிடவும், வாய்ப்பு இருக்கின்ற போது அவர்களுக்கும் கண்டிப்பாக அந்த பதவிகள் வழங்கப்படும். வந்த உடனே கட்சியில மாநிலம், மாவட்டம், ஒன்றியம் அப்படின்னா அதற்கு வாய்ப்பு இல்லை. இங்க பழனிசாமி மாதிரி, வேல்முருகன் மாதிரி, சீனு மாதிரி எத்தனையோ இங்க முன்னணி நிர்வாகிகள், நம்முடைய சாமுவேல் மாதிரி 14 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம் 2011 இருந்து இந்த கட்சியில் நீடித்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், பொறுப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நம்முடைய ரமேஷ் போன்றவர்கள்லாம். ஆனா பொறுப்பு என்பது மக்களுக்கு பணியாற்றுவதற்கு உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு அங்கீகாரம். இது பதவி அல்ல, பொறுப்பு. குரலற்ற மக்களின் பிரச்சனைகளுக்காக வெகு மக்களை அணிதிரட்டி போராடுவதற்குத்தான் அரசியல் கட்சி. ஆக இங்கு பொறுப்பு என்பது நீங்கள் அதை வைத்துக்கொண்டு மற்ற இருக்கிறவர்களை மிரட்டுவதற்கோ, வேறு ஏதாவது பஞ்சாயத்து பேசுவதற்கோ, காவல் நிலையத்திற்கு செல்வதற்கோ, வேறு சுயலாபம் அடைவதற்கோ அல்ல. இங்க எல்லா கட்சிகளும் அரசியல் என்றாலே அது ரொம்ப ஒரு மக்கள் முகம் சுளிக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அது நம்ம கட்சியில இருக்கக்கூடாது. இனி வரும் காலங்களில் ஒழுங்கு நடவடிக்கை என்பது இங்க கூட ஒரு சில பேருக்கு மன்னித்து, யாரோ செய்த தவறுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உடந்தையாக இருந்த காரணத்தை எல்லாம் கண்டறிந்து நாங்கள் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறோம். திரும்ப திரும்ப வரமாட்டேங்க, உட்காந்துருக்கவங்க மறைக்காது, நல்லா உள்ள போயிடணும். தம்பி உள்ளவா, உட்காந்துருக்கவங்கள பார்த்து பேசுற மாதிரி. அதனால நம்முடைய கட்சியை பொறுத்தவரையில முதல்ல தனி மனித ஒழுக்கம் இருக்கணும். வேலை வாங்கி தரேன், டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், எஸ்பியை பார்க்கணும், கலெக்டர் ஆஃபீஸ் போகணும், பட்டா வாங்கி தரேன், முதியோர் உதவித்தொகை வாங்கி தரேன், ஆதரவற்றோருக்கு உதவித்தொகை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி காசு வாங்குறது, ஏமாத்துறது, சீட்டிங் பண்றது அதெல்லாம் கூடாது. எங்க எம்எல்ஏ அஷூரன்ஸ் கமிட்டி சேர்மனா இருக்காரு, கலெக்டர் மீட்டிங் வராரு, அவர் சொன்னா அப்படியே வானத்தை வில்லா வளைச்சிருவாரு, கிழக்கே ஒதுக்கிற சூரியன் மேற்க ஒதுக்கி வச்சிருவாரு எங்க வேல்முருகன் அப்படி சொல்லி அப்பாவி மக்களை 1000 கூட 2000 கூட வாங்குறது. இந்த மாதிரி செய்திகள் என் கவனத்துக்கு வந்துச்சுன்னா அவர்களை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிடுவேன். கட்சிக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நகல் எஸ்பி, கலெக்டர், டிஎஸ்பி, லோக்கல் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பிச்சிருவோம். அப்புறம் எங்க போனாலும் வாராஜான்னு உட்கார வச்சிருவாங்க கூட்டு சட்டையை கைட்டி. அதனால மக்களை ஏமாத்துகிற, மோசடி செய்கிற தவறான நடவடிக்கையில முதல்ல நீங்க யாரும் ஈடுபடக்கூடாது. மெயின். இரண்டாவது, கட்சிக்கு வந்தீங்களா, உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையரை பசி பட்டினி இல்லாம பாதுகாக்கணும். உங்கள் இல்வாழ்க்கை இணையராக வருகின்ற உங்கள் மனைவி, உங்கள் குழந்தை செல்வங்கள், அவருடைய தேவைகள், அவர்களுக்கான சாப்பாடு, உணவு, உடை, பொங்கல், தீபாவளி விழாக்களிலே அவர்களை முகம் கோணாமல் பார்த்து கொள்வது. அப்ப ஒரு குடும்ப தலைவனுக்குரிய மாண்போடு நடந்து கொள்ள வேண்டும். விவசாயமோ தொழிலோ செய்து சுயமாக சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். எவர் வயிற்றையும் அடித்து எவர் ஒருவரும் ஐயோ அந்த பாவியா என்னை மோசடி பண்ணிட்டான், என்னை ஏமாத்திட்டான், என்னை சீட்டிங் பண்ணிட்டான் அப்படின்ற செய்தி என் காதுக்கு வரக்கூடாது. என் பெயரை சொல்லி இங்க இருக்கிற ஈரோடு, திருப்பூர், பின்னல் ஆலைகள், முக்கியமான நிறுவனங்கள்ல தலைவர் காசு கேட்டாருன்னு போய் கேட்கக்கூடாது. இது எல்லாம் கடந்த காலங்களில் நடந்து 1000, 2000, 5000, 10,000க்கு இதுவரைக்கும் என் பொது வாழ்க்கையில் எந்த முதலாளியிடம், எந்த நிறுவனத்திடமும், எந்த பணக்கார பெரும் முதலாளி வீட்டில் போய் நின்று ஐயா நான் ஒரு கட்சி நடத்துகிறேன், 6 முறை தேர்தலில் போட்டியிடுகிறேன், எனக்கு தேர்தல் நிதி தாருங்கள், மாநாடு நிதி தாருங்கள், கூட்டத்திற்கு நிதி தாருங்கள் என்று எவரிடத்திலும் கை நீட்டியது இல்லை. இங்க இருக்கிற நிர்வாகிகளாகிய நீங்களும்
அப்படித்தான் இருக்க வேண்டும். கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் ஆளுக்கு 100 ரூபாயோ 500 ரூபாயோ அந்த செலவுக்கு ஏற்றவாறு பங்கிட்டு கொள்ள வேண்டும். அல்லது உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் இருந்தா அவன் போய் போலீஸ்ல இவர் மிரட்டி காசு கேட்கிறாரு, என்ன டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட போய் சொல்லாத நல்ல உள்ளங்களாக இருந்தா அவர்களை அடையாளம் கண்டு அது கூட்டா ஒரு குழுவா போகணும். தனிநபரா போய் 1000 ரூபாய் வாங்கி 500 ரூபாய் இந்த பாக்கெட்ல வச்சுட்டு 500 ரூபாய் இந்த பாக்கெட்ல வச்சுட்டு அவர் 500 ரூபாய் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்ற அரசியல் செய்யக்கூடாது. இதெல்லாம் கடந்த காலில் இந்த தவறுலாம் இங்க திருப்பூர்ல ஈரோட்டில் நடந்திருக்கு. இனி வரும் காலங்களில் தொகுதி செயலாளர் என்றால் அந்த தொகுதி செயலாளர், தலைவர், துணைத் தலைவர், குறைந்தபட்சம் அந்த 7 பேர் அந்த டீமாச்சும் போகணும். ஒரு நகரத்துள்ள போறீங்கன்னா அந்த நகர செயலாளர் கண்டிப்பா இருக்கணும். இது வருங்காலத்தில் மாவட்ட செயலாளர் நியமனம் செய்யப்பட்டால் அந்த மாவட்ட செயலாளர் தலைமையின் கீழ் தான் செயல்படணும். இப்போ உங்களுக்கு கூட இப்போது கட்டமைப்பு பணிகளுக்கு தலைமை செயலாளர் இங்க இருந்து இந்த மாவட்டத்தின் 4 மாவட்ட பணிகளை பார்க்கிறார். நாளை இங்கே சில சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக பிரித்து முழு நேரமாக நம் கட்சியில் பணியாற்ற வருகின்ற எத்தனையோ முன்னணி நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவர்களை பொறுப்பாளர்களாக இந்த ஈரோட்டுக்கும் திருப்பூருக்கும் நாமக்கல்லுக்கும் நீலகிரிக்கும் நியமனம் செய்து அவர்கள் உங்களை மேற்பார்வையிடுவார்கள். அவர்கள் உங்களை எப்படி உறுப்பினர் சேர்க்கணும், கிளை அமைக்கணும், கட்சி கட்டமைப்பை எப்படி உருவாக்கணும் என்பதை வழிநடத்துவார்கள். உதாரணத்துக்கு இப்ப நம்ம சேலம் மோகன்ராஜ் இங்க வந்திருக்கிறார். அவருக்கு இப்ப 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாநில கட்சியினுடைய அமைப்பு பணிகளுக்கு அவருக்கு அந்த அதிகாரத்தை வழங்கியிருக்கிறோம். இங்கு அதே போல இன்னொரு மாவட்ட செயலாக இருந்த சேலம் ஐயப்பன் இங்கு வருகின்றிருக்கிறார். அதுபோன்று இன்னொரு மாவட்ட செயலாக இருந்த திரு சேலம் ராஜகுமார் அவர்கள் இங்கு என்னோடு வருகின்றிருக்கிறார். இப்ப இவர்களுக்கெல்லாம் மாவட்ட செயலாக இருந்தவங்க 15 வருஷமா என் கூட. அப்ப அவர்களுக்கு மாநில அமைப்பு குழுவிலே பதவி உயர்வு தந்து பக்கத்து மாவட்டத்திலே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில எப்படி கட்சியை கட்டமைக்கணும் என்கிற அந்த முறைமையை அவர்கள் உங்களை வழிநடத்துவார்கள். ஒரு 3 சட்டமன்ற தொகுதி, 4 சட்டமன்ற தொகுதி, 6 சட்டமன்ற தொகுதி என்று பிரித்து நாம் அந்த கட்டமைப்புகளை உருவாக்குவோம். இப்போ கூட நம்முடைய ஈரோட்டில் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நம்மளால் கட்டமைக்க முடியவில்லை. அப்ப அவங்க ஆளை போட்டு அங்க இருக்கிற பக்க தொகுதி நிர்வாகிகள் போய் உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் யார் இருக்கிறாங்களோ அவர்களை பிடித்து சரியானவர்களை நியமனம் செய்யணும். சரியானவர்களை கட்சிக்கு கொண்டு வரணும். கேஸ் இருக்கிறவங்க, வழிப்பறி பண்றவன், திருடுறவன், முள்ள மாதிரி முடிச்ச வச்சு பெண்களில் பாலியல் ரீதியாக சீண்டி வழக்கு சந்திச்சவன், மோசடி கம்பெனி நடத்துவன், எல்லாம் கம்பெனி நடத்துனவங்க அவங்கெல்லாம் இட்டு வந்து பாதுகாப்புக்கு கட்சியில சேர்க்கக்கூடாது. தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற ஒரு இயக்கம். ஆக அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அப்பழுக்கற்றவர்களாக, தனிமனித ஒழுக்கம் உள்ளவர்களாக, நேர்மையானவர்களாக இருக்கணும். இப்ப தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் மீது பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் இருந்த கட்சியினுடைய தலைவர் இன்னைக்கு அப்பா மகன் சண்டை, இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் பேசுற இன்னொரு கட்சியினுடைய தலைவர் மீது என்ன புகார் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கட்சியை நடத்துகிற நான், 45 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் இருக்கிற நான், 6 முறை தேர்தலை சந்தித்த நான், 3 முறை வெற்றி பெற்ற நான், எனக்கு பீடி, சிகரெட்டு, டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸு, 7up, ஃப்ராண்டா, மிராண்டா, கொக்கோ கோலா, எந்த மதுபானம், எந்த தீய பழக்க வழக்கத்திற்கும் நான் என்னை அடிமையாக்கி கொள்ளவில்லை. அதே மாதிரிதான் என் தலைமையை ஏற்று வரக்கூடிய என்னோடு இருக்கையில் சமமாக உட்காரக்கூடியவர்கள், எனக்கு பின்னணி தளபதிகளாக பொறுப்பேற்கக்கூடியவர்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நீங்களும் அதுபோன்று தனிமனித ஒழுக்கம் உள்ளவர்களாக, எந்த தீய பழக்க வழக்கங்களுக்கும் தன்னை அடிமையாக்கி கொள்ளாதவர்களாக, குடும்பத்தை கவனிக்கக்கூடியவர்களாக, ஊரில் நற்பெயர் எடுக்கக்கூடியவர்களாக, அந்த கிராமம் பாராட்டக்கூடியவர்களாக, அந்த தொகுதி பாராட்டக்கூடியவர்களாக, நாளைக்கு நம்முடைய கட்சி தேர்தலில் உங்களை வேட்பாளராக நிக்குது அப்படின்னா உங்களுடைய நேர்மைக்கும் தனிமனித ஒழுக்கத்திற்கும் அந்த மனுஷன் நல்ல மனுஷன்பா, எந்த கெட்ட பழக்கம் இல்லை, எந்த ஊர்த்தாலையும் அறக்க மாட்டாரு, யாருக்கிட்டையும் லஞ்சம் லாபம் கேட்க மாட்டாரு, வசூல் வந்து கடையை மிரட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு பல கட்சிகள் உங்களுக்கு தெரியும், எல்லா கடைக்காரன் எல்லா தெருக்கள்லையும் சிசிடிவி இருக்கு. நீங்க போய் பேசுறது, கேட்கறது, மிரட்டுறது, வர்றது எல்லாம் பதிவு பண்ணிடுவான். அப்புறம் அது ஈரோட்டு, திருப்பூர், நாமக்கல் இருக்கிற, கோயம்புத்தூர் இருக்கிற முதலாளிலாம் விஷயம் தெரிஞ்ச முதலாளி. நீங்க போனை போட்டு நான் மாவட்டம் தொகுதினாலே அவன் ரெக்கார்ட் போட்டுறானா இல்லையா? போட்டுட்டு அதை நேரம் எனக்கு அனுப்புறான். இங்க பாருங்க உங்க ஆளு என்ன இப்படி மிரட்டுறாரு, இப்படி காசு கேட்கறாரு அப்படின்னு. அப்படி தகவல் ஆதாரப்பூர்வமா எனக்கு வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு உங்க பதவி காலி. ஏன்னா மறுநாள் தினமலர்ல வரும், டீ கடை பெஞ்சில் வரும், தினத்தந்தில வரும், செய்தியில வரும், கெட்ட பேர் கட்சிக்கு. அப்படிப்பட்டவர்கள் நம்ம கட்சிக்கு வேண்டாம். கட்சி வளர்னாலும் பரவாயில்ல, ஆனா கட்சிக்கு என்ன இதான் வரக்கூடாது, கெட்ட பேர் வரக்கூடாது. அதனால அப்படி ஒரு ஒழுங்கமைத்து
இந்த கட்சியை நாம் வழிநடத்த இருக்கிறோம். ஆக அந்த வகையில் இங்கு மேடையிலே வீற்றிருக்கிற உங்கள் ஈரோடு மாவட்டத்திற்கென்று ஒரு மாநில இளைஞணி துணை செயலாளராக கௌதம் அவர்களை நியமனம் செய்திருக்கிறோம். அதுபோன்று இந்த கொங்கு மண்டலம், சேலம் உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் கட்டமைப்பு பணிகளை, அமைப்பு பணிகளை பார்ப்பதற்கு, எல்லா தொகுதி பொறுப்பாளர்களையும் மேற்பார்வையிடுவதற்கு தலைமை நிலை செயலாளர் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளையும் அவர் மேற்பார்வையிடுவார். ஆனால் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், நாமக்கல், நீலகிரி போன்ற கொங்கு மண்டலத்தில் பிரத்யேகமாக கவனம் செலுத்தி கட்சி பணிகளை அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துவதற்கு நம்முடைய ஜெகதீஷ் பாண்டியன் என்கிற நம்முடைய விடுதலை திரைப்பட இயக்கத்தின் இணை இயக்குநராக பணியாற்றிய ஜெகதீஷ் பாண்டியன் அவர் இருக்கிறார். மாநிலம் முழுவதும் இளைஞர் அணியை கட்டமைப்பதற்கும் கொங்கு மண்டலத்தில் தனி கவனம் செலுத்தி கட்சியை சிறப்பாக வளர்ச்சிக்கு பணியாற்றுவதற்கு சேலம் திரு பிரம்மமூர்த்தி அவர்கள் மாநில இளைஞரணி செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி வணிகர் சங்கம் என்று சொல்லக்கூடிய வர்த்தக அந்த கடை இருக்குல்ல, அந்த கடையில் இருக்கிறதெல்லாம் ஒரு அணியா உருவாக்கி இப்ப விக்ரமராஜா சங்கம், வெள்ளையன் சங்கம் இருக்கு. அதே மாதிரி நீங்க உட்காந்துருக்க நம்ம கட்சிக்காரங்க ஏதாச்சும் சிறு தொழில்கள் சேர்ந்தா அது வணிகர் சங்கங்களிலே வந்தார். அந்த வணிகர் சங்கங்கள் உள்ளடக்கிய எல்லா கடை நிறுவனங்கள், முதலாளிகள், தொழிலாளி, சாதாரண சிறு தொழிலிருந்து பெரும் தொழில் வரை எல்லாரையும் உள்ளடக்கிய அந்த வணிகர் பாசறை என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம். அந்த வணிகர் சங்கங்களுக்கு மாநில தலைவராக திரு செல்வம் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதுபோன்று அக்கா முத்துலட்சுமி வீரப்பன் உங்களுக்கு தெரியும். அதுவும் ஈரோட்டுக்காரங்களுக்கு என்ன வீரப்பன் தெரியாத ஆளே இருக்க மாட்டீங்க. அதனால மாவீரன் வீரப்பனாருடைய வாழ்க்கை துணைவியார் திருமதி முத்துலட்சுமி வீரப்பனார் அவர்கள் மாநில மகளிர் அணி தலைவர் பொறுப்பை ஏற்று மகளிரை கட்டமைச்சிருக்கிறாங்க. முத்துலட்சுமி அக்கா பார்த்துங்க, தமிழ்நாட்டிலே இங்கே தான் ஒரு 20 மகளிர் உட்காந்துருக்குறாங்க. அதனால இவங்கெல்லாம் யாரு என்னன்னு கடைசியாக மூட்டை முடிச்சுட்டு பேசி இவங்கெல்லாம் என்ன பொறுப்புக்கு வராங்கன்னு இவங்க முகவரி, கைபேசி என்னெல்லாம் வாங்கி மகளிர் அமைப்புகளை கட்டமைத்து இந்த ஊர் தாலியை அறுக்கிற, பல குடும்பங்கள் தாலியை அறுக்கிற இந்த டாஸ்மார்க் கடையை மூடுவதற்கு உங்கள் தலைமையில் மகளிரை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் நடத்த வேண்டும். அதற்கு இங்க இருக்கிற நம்முடைய அன்பு சகோதரிகள், தாய்மார்களின் முகவரிகளையும் கைபேசி எண்களையும் பெற்று முறையாக அந்த மகளிர் அமைப்பை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இப்போது தலைமை செயலாளர் தொகுதி வாரியா தொகுதி பொறுப்பாளர்களை தலைவர் செயலாளர் அப்படிதான் வரணும், அப்படிதான் அடிக்கிறீங்க, மாத்தி மாத்தி வரக்கூடாது. வராங்களா? சரி, கடைசியா வச்சு. சரி, அதனால ஈரோடு மாநகரம் சீனு அவங்க சாப்பாட்டு வேலைகள் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்காங்க, அவர்களுக்கு கடைசியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. மற்ற எந்த தொகுதி வந்து அமர்ந்திருக்கிறார்களோ இதில் என்னன்னா வரிசையா வந்து வாங்கணும். புகைப்படம் ஸ்டில் ஏற்பாடு பண்ணியிருக்குமா? 300 பேருக்கும் எடுக்கணும், நீங்களே தான். அப்புறமே அந்தந்த தொகுதி செயலாளர்கிட்ட அந்த தொகுதிக்கான ஜிப்போ இல்லை அனுப்பிச்சி விட்டுடணும். எல்லாரும் எடுக்கிறதுக்கு போஸ்ட் கொடுக்க சொல்லி நேரத்தை வீணாக்க கூடாது. 300 பேருக்கும் கொடுத்துட்டு உங்கள் அனைவருக்கும் இங்கே உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சாப்பிட்டுட்டு அனைவரும் பத்திரமா போகணும். என் கூட சான்றிதழ் வாங்கும் போதே படம் எடுத்துடணும். அதுக்கு பிறகு படம் எடுப்பதற்கு நேரம் இருக்காது. 300 பேருக்கு 300 நிமிடத்துக்கு மேலே செலவிட முடியாது. அதனால தனிநபர்கள் யாரும் செல்ல எடுக்கிறேன் போஸ்ட் கொடுங்கன்னு கேட்காதீங்க. ராம்குமார், நீ வேணுமா 300 பேருக்கு லைவ் போட்டிருப்பா. செந்தில் எங்க அவன், நீ போய் லைவ் போட்டிருக்க. அவ்வளோதான். ஸ்டில் கேமராமேன் 2 பேரும் மாற்றி மாற்றி எடுங்க. வேற இடையில யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. யார் பெயரை படிக்கிறாங்களோ தொகுதி வாரியா வந்துருங்க. தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், நகரம், ஒன்றியம் அப்படியே வரிசையா வந்து வீடியோவில் எல்லாம் பதிவாகும். வரிசையா வந்து எந்த சத்தமும் இருக்கக்கூடாது. எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியான முறையில் வந்து அதற்கான கடிதங்களை வாங்கி செல்லணும். கொஞ்சம் அமைதியா இருங்க. இதுல வந்து முன்னாள் மாவட்ட செயலாளர், முன்னாள் தொகுதி பொறுப்பாளர்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கையில் கட்சி தலைமைக்கு திருப்தி இல்லை என்கிற காரணத்தினால் அவர்களை எல்லாம் தனியாக அழைத்து அவர்களுக்கு என்ன பொறுப்புகளை வழங்கி அவர்களுடைய திறமையை பயன்படுத்த முடியும் என்பதை கட்சி தலைவராக நான் ஒரு நாள் நேரம் ஒதுக்கி, இப்ப திரு சாபர் போன்றவர்கள், கட்சியில் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்ட சந்தோஷ் போன்றவர்கள், இன்னும் சில நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த கட்சிக்கும் போகல.
அவங்கெல்லாம் முன்னாள் மாநில நிர்வாகிகள் இருந்தவங்க. அவர்களுக்கெல்லாம் சென்னையில் மாநில பொறுப்புக்கான வேட்புமனு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட போது வரவில்லை, அல்லது அப்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு பொறுப்புகள் வழங்கப்படாது என்று சொன்னவர்கள். இவர்களை எல்லாரும் ஒரு நாள் அழைத்து, அவருடைய நம்ம ரமேஷ் வந்திருக்காரு, இந்த மாதிரி ஏற்கனவே பணியாற்றியவர்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படும் என்பதை நான் முடிவு செய்வேன். இதற்கென்று ஒரு மாவட்டத்தின் சார்பாக தகவல் தெரிவிக்கப்படும். அன்றைக்கு தலைமை அலுவலகத்திற்கு வந்து உங்களுக்கான பொறுப்புக்கான வேட்புமனுவை தாக்கல் நீங்கள் செய்கின்ற போது அதில் எந்த பதவியை உங்களுக்கு தரலாம் என்பதை கட்சியினுடைய தலைமை குழு முடிவெடுக்கும் என்பதை தெரிவித்து, நான் அதற்கான நியமனங்களை உங்களுக்கு வழங்குவேன் என்று தெரிவித்துக் கொண்டு, கொஞ்ச நேரம் அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துக்குள்ள கொடுத்துருவேன். அதனால எல்லாரும் அமைதியா அப்படியே அழகா உட்காந்துருங்க. ஒரு தொகுதியா வாங்கிட்டு போய் திரும்ப இருக்கையில் உட்காருங்க. சரியா? நன்றி.